வணக்கம். செய்திகள் வாசிப்பது சரவணா. காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தியை சமூக வலைதளங்களில் கொலை மிரட்டல் விடுத்த திமுக பிரமுகர் மீது நடவடிக்கை எடுக்க காங்கிரஸ் சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டது. காங்கிரஸ் மூத்த தலைவரும் பாராளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி அவர்களை வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகரம் பகுதியைச் சேர்ந்த திமுகவில் வேலூர் மாவட்ட மாணவரணி துணை அமைப்பாளரான சுந்தர் என்பவர் முகநூல் பக்கத்தில் ராகுல் காந்தியை அநாகரிகமான வார்த்தைகளால் திட்டியும் கொலை மிரட்டல் விடுத்தும் பதிவிட்டுள்ளார். அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி குடியாத்தம் நகர காங்கிரஸ் கமிட்டி தலைவரான லாலா லஜபதி தலைமையிலான குடியாத்தம் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்தனர். இதில் குடியாத்தம் வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வீராங்கன், மாவட்ட பொதுச் செயலாளர் பாரத் நவீன் குமார், யுவராஜ், மாவட்ட செயலாளர் சரத், சுந்தர், ஆம்புலன்ஸ் ராஜேஷ், மாவட்ட பொருளாளர் இலியாஸ் பாஷா, மாவட்ட துணைத் தலைவர் விஜயேந்திரன், மாவட்ட எஸ்சி பிரிவு தலைவர் அன்பரசன், மாவட்ட வழக்கறிஞர் அணி நந்தகுமார், எஸ்சி பிரிவு மாநில செயலாளர் சுப்பிரமணி, காத்தவராயன், நகர நிர்வாகி ரங்கநாதன், ஒன்றிய நிர்வாகி உமாபதி உள்ளிட்ட பலர் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். செய்திகளுக்காக ராஜேஷ். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகர காங்கிரஸ் கமிட்டி சார்பாக இன்று குடியாத்தம் நகர காவல் நிலையத்தில் நாங்கள் மனு கொடுத்துள்ளோம். என்னவென்றால், நமது நம்பிக்கை நட்சத்திரம் காங்கிரஸ் கட்சியின் எதிர்க்கட்சி தலைவர், பாராளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் ராகுல் காந்தி அவர்களை மிகவும் இழிவாகவும் கீழ்த்தரமாக பேசிய குடியாத்தம் நகர திமுக பிரமுகர் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கும்படியும் நாங்கள் இந்த புகாரை கொடுத்துள்ளோம். மேலும் அவருக்கு நமது ராகுல் காந்தி அவர்களுக்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டாலும், அவர் குடும்பத்துக்கு உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டாலும் மேற்படி இந்த சுந்தர் அவர்கள்தான் முழு பொறுப்பேற்க வேண்டும். எனவே இந்த மனுவை நாங்கள் கொடுத்துள்ளோம். மேலும் இந்த மனுவை வாங்கிய காவல் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுப்பதாக வாக்குறுதி அளித்துள்ளார். அவ்வாறு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இதன் மேலும் பல வேறு போராட்டங்கள் நடைபெறும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம்.